ஆக்சுவலா நாங்க வந்து இந்த நார்த் பே ஐலாண்டுக்கு வந்துட்டோம். இங்க சுத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப கிரீனிஷா இருக்கும். மழை வர பெய்யுது. சூப்பர் கிளைமேட் ஆக்சுவலா. இது நாங்க வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ருபி நோட் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ருபி நோட்ல இருக்கிற பின்போக்கோ இருக்கிற ஒரு 20 ரூபி நோட் போட்டோ இருக்கும். அந்த ஐலாண்ட் போட்டோ பாத்தீங்கன்னா நார்த் பே ஐலாண்டோட டிராயிங் தான் பேசிக்கலி. அந்த இடமும் காட்டுறாங்க நம்ம சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்க சுத்தி அவ்வளோ கிரீனிஷா இருக்கும். சுத்தி ஃபுல்லா மவுண்டன்ஸ் அண்ட் கோகனட் ட்ரீஸ் அந்த மாதிரி நிறைய ஃபிளாரா அண்ட் ஃபானா தான். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க நல்லா இருக்கு இந்த பிளேஸ் ஆக்சுவலி பாக்குறதுக்கு. நாங்க இப்போ வந்து சப்மரைன் பண்ணலாம், சப்மரைன்ல போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிவிட்டிக்காக நாங்க பிரிச்சு வச்சிருக்கோம். அவங்க வந்து லஞ்ச் முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் லைட்டா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இங்க ஒரு மேகி கடை பண்ணிட்டு இருக்கோம். மேகி ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். மழை வேற பெய்யுது, ப்ரீஸியா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவர் சொன்னாரு அந்த 20 ரூபா, அது வந்து 20 ரூபா நோட்ல இருக்க இதுதான் அந்த ஐலாண்டோட போட்டோ. அது அந்த சைடு லைட் ஹவுஸ் மேல இருந்தா அந்த வியூ தெரியும்னு சொல்லியிருக்காங்க. நாங்க மரைன் சப்மரைன் பண்ணிட்டு லைட் ஹவுஸ் போனோம்னா அந்த வியூ நாங்க உங்களுக்கு கண்டிப்பா காட்டுறோம். சப்மரைன் உள்ள வந்துட்டோம். நமக்குன்னு ஒரு தனி சப்மரைன் தான். 7 பேர் போயிட்டு இருக்கோம். இதோ இது உள்ள இருக்கு. இன்னும் கொஞ்சம் டெப்த்ல போனா தெரியும்னு நினைக்கிறேன். மீன் ஏதாவது கோரல் அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ½ ஆக்டிவிட்டின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்னென்ன தெரியுதுன்னு. இதுதான் நமக்கு கோரல்ஸ் தெரியுது. இதை விட நேர்ல பார்க்கறது இன்னும் நல்லா தெரியுது. இதுல வந்து அந்த கிளாஸ்ல உங்களுக்கு வீடியோல சரியா தெரிய மாட்டேது. பட் இன்னும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த மாதிரி நம்ம கிட்ட மீன்ஸ் ஃபிஷ் போயிட்டு இருக்கு. அவ்வளவு ஆழலாம் இல்ல, ஏமாத்துறான். டெப்த் கூட்டு போல அவங்க கடல் உள்ள. இங்க இந்த சைடும் வந்து கடல் உள்ள நல்லா கூட்டு வந்தாங்க ஆழத்துக்கு. அந்த கோரல்ஸ் எல்லாம் கீழே இருக்கு. நல்லா இருக்கு. இப்படிதான் எங்க கூடயே சுத்திட்டே இருக்குது மொத்தம். கீழே பாறை மாதிரி தெரியுது, அதெல்லாம் கோரல்ஸ் அங்க கீழே வரைக்கும் இருக்கு. நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கு. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இந்த ஃபிஷ் எல்லாம் பாக்கிறதுக்கு நாங்க ஏற்கனவே ஸ்கூபா பண்ணியிருந்தாலும் இப்படி சப்மரைன்ல போய் பாக்குறது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா, காது வலிக்காம மூச்சு வாய் வழியா விட்டுட்டு. ஆனா அந்த கோரல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்க இருந்து வீடியோல தெளிவா தெரியல. பட் எங்களுக்கு இதுல தெளிவா தெரியுது, கண்ணுல நேக்கடையில பாக்கிறதுக்கு. பக்தா எப்படிப்பா, என்ஜாய் பண்றியா? சூப்பரா இருக்கு. இங்க வந்து நான் ஸ்கூபா டைவிங் வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அப்போ வந்து சின்ன சின்ன கோரல்ஸ் தான் பார்த்தேன். இங்க ரொம்ப பெரிய பெரிய கோரல்ஸ் தான் இருக்கு. அங்க பார்த்த நிறைய மீன் நான் இங்கேயும் பாக்குறேன். பட் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நான் பாக்குற மாதிரி இருக்கு. ஐ மீன் இங்கே ரொம்ப கிளியரா தெரிஞ்சது. பட் எந்த ஒரு ஸ்ட்ரீமும் இல்லாம தெரிஞ்ச மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இது வந்து அங்க அந்த இது ஆங்கர் போடுற செயின், அது ஃபுல்லா அந்த கோரல் மாதிரி இதாயிருக்கு. அதை வந்து இந்த மீன்லாம் சாப்பிட்டு இருக்கு. நம்ம அங்க பார்த்தோம்ல பெருசு பெருசா, அதோட குட்டிகள் தான் இதெல்லாம். இதை சாப்பிட்டுதான் அவ்வளவு பெருசா சுத்திட்டு இருக்குது அங்க உள்ளுக்குள்ள. ஓவராலா பார்த்தா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க முடிச்சிட்டோம், கிளம்புறோம். போப்பா போப்பா. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் நாங்க போன சப்மரைன். இதுதான் நாங்க போன சப்மரைன். இவருக்கு தான் கொஞ்சம் ஒத்துக்கல சப்மரைன்ல போனது. பாத்துடா வாங்க. இனிமே நம்ம போயிட்டு நம்மளோட அடுத்த டார்கெட் லைட் ஹவுஸ் போறோம். வாங்க போலாம். அதாவது நம்ம இப்போ லைட் ஹவுஸ் போறோம். 285 மீட்டர்ஸ். நம்ம ஆக்டிவிட்டி பண்ணதுல இருந்து பார்த்தா ஒரு 300-350 மீட்டர் இருக்கும், அவ்வளவுதான். நடந்தே போயிடலாம். தெரிஞ்சு இந்த இதுதான் அவங்க இந்த வியூவா எந்த வியூன்னு எனக்கு தெரியல. 20 ரூபா நோட்டை பார்த்தா தான் தெரியும். நாங்கள் பார்த்துட்டு அந்த வியூ எங்கே இருக்குன்னு தேடுறோம். அடுத்து லைட் ஹவுஸை பார்த்துட்டு போட்டிருக்கு தான் 200 மீட்டர் போட்டிருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீப்பாக தான் ஏறி வர வேண்டியிருக்குது. இது வந்து லைட் ஹவுஸோட என்ட்ரி பாயிண்ட்டுக்குள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஸ்லோப்பு தான், பயங்கரமாக இருக்குது. ஒரு சின்ன ட்ரெக் பண்ணிக்கலாம் நீங்கள். இது ஆனால் நல்லா நீட்டாக கல்லுலாம் போட்டிருக்காங்க. ஸ்லைடு ஆகக்கூடாது, ஏறி வரவங்க கஷ்டம் இருக்கக்கூடாது. அதனால் ஏறுறதுக்கு வசதியாக இருக்குது. நீங்கள் இப்படியே நடந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஏற முடியாதுன்னா ரெஸ்ட் எடுத்து போகிறதுக்கு சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க.
ஏற முடியாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாங்கள் உட்கார தான் போயிட்டுருக்கோம். உட்காராமல் எங்கள் ட்ரெக்கு லெஜெண்ட் பக்தா போயிட்டுருக்காரு முன்னாடி. இதுதான் ஜப்பனீஸ் ஆர்மி இங்கே வந்து வேர்ல்டு வார் 2 அப்போ சண்டை போட்டப்போ யூஸ் பண்ண பங்கர் போல். பயங்கர ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. நல்லா ஃப்ளாஷ் லைட்டை போட்டு சுற்றிட்டுருக்கேன். ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நல்லாயிருக்கு. மக்கள் வந்து எங்கே போனாலும் இந்த மாதிரி பாட்டில்கள்லாம் சிதறடிக்கிறதுல வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. இது வந்து இந்த ஜப்பானீஸ் பங்கருக்கு வெளியே குப்பைகளை அப்படி குமிச்சு வச்சுருக்காங்க. வாட்டர் பாட்டில் எல்லாம் கிடக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த லைட் ஹவுஸ்லேருந்து ஒரு போர்டு இருக்குது. அதுலேருந்து இப்படி ஒரு 30 மீட்டர் இறங்கி வரணும். அவ்வளோதான். இறங்கி வந்தீங்கன்னா இருக்கும். நம்ம கூட நம்ம யோகி பாய் இருக்கார். நம்ம 4 மணிக்கு க்ளோசிங் டைமு. நமக்கு இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3 தெரிய மாட்டேது வாட்சில். ஃபோக்கஸ் ஆகு 3:28. அப்படியே லைட் ஹவுஸ் மேலே வேறு ஏறணும். ஏறி பார்ப்போம். இதோ இந்த போர்டு தான் இருந்தது. இதை பார்த்து தான் கீழே போனோம். அப்படியே போகலாம். எவ்வளோ உயரம் இருக்குன்னே தெரியலைங்க. எங்கேயோ இருக்குது. இதில் போய் பார்ப்போம். அதோ அங்கே போகணும். இப்போது போகிறோம். 10 நிமிஷத்தில் போகிறோம். போடா பக்தா. ஹைட் அபோவ் சீ லெவல் 72 மீட்டர் ஏறுறோம். நாங்கள் வந்து லைட் ஹவுஸ் மேலே இருக்கோம். இப்போது லைட் ஹவுஸ் மேலே இருந்து வியூ வந்து ஒரு வழியாக ஏறி வந்துவிட்டோம். ஈஸியாக தான் இருந்தது ஏறுறதுக்கு. பாய்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்காங்க. வியூ வந்து பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக சுற்றி இந்த பக்கம் ஒன்று, அது ஒன்று, அதோ தூரத்தில் தெரியுவாங்க. அது ஒன்று. இந்த பக்கம் ஒன்று ராசனாண்டு. அங்கேருந்தா நாங்கள் இங்கே வந்தோம். இப்போ திரும்ப சூப்பராக இருந்தது. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் அகைன் ரொம்ப ஒர்த் டைம் சொல்லலாம். ஒர்த் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா காத்தடிக்குது. ஈஸியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறதுக்கு. ஆமாம், 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சரி, இந்த ஓட்ட வழியாக இறங்கி போய் பார்ப்போம். இது ரொம்ப சின்ன இது. ஆமாம், அது அதோ தெரியுது பாருங்க. க்ளவுட் பஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இது வழியாக தான் நீங்கள் உள்ளே வரணும், வெளியே போகணும். இதோ அப்படி லைட் ஹவுஸுக்கு வந்து லைட்டை காமிக்கலான்னு தப்பாயிடும். இதான் லைட்டு. அதுக்கப்புறம் இந்த பக்தா ஒரு ஏனில் இறங்குறாரு பாருங்க. இதில் இறங்கணும். இதில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 ஃப்ளோர் 8 ஃப்ளோர் இறங்குற அளவுக்கு படி இறங்கினீங்கன்னா கீழே போயிடலாம். கீழே போயிட்டு அவங்க நம்ம போட்டுக்கு போயிட்டு அப்படியே போர்ட் பிளேட் போகிறது தான் பிளானு. அங்கே போகலாம். உங்களுக்கு ஈஸியாக ஏறுற மாதிரி தான் இருக்குது. 2 சைடும் சேஃப்டியாக ஹேண்டில்லாம் இருக்குது பிடிச்சி ஏறதுக்கு. நீங்கள் கொஞ்சம் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருந்தால் ஏறிடலாம். எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லாமல் கொஞ்சம் எங்களை மாதிரி சோம்பேறி இருந்தீங்கன்னா கஷ்டம், மூச்சு வாங்குது. மற்றபடி ஓகே தான். ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக வந்தால் நார்த் பே ஐலாண்ட் வந்தீங்கன்னா லைட் ஹவுஸ் மேலே இருக்க வியூவை ஒரு தடவை பார்த்துருங்க. லைட் ஹவுஸ் சுற்றியுமே உங்களுக்கு ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி உட்கார்றதுக்கு பெஞ்செலாம் போட்டுருக்காங்க. ஊஞ்சல்லாம் இருக்குது பார்க்கு மாதிரி. ஸோ நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்க நார்த் பே வந்தீங்கன்னா இது விசிட் பண்ணி பாருங்கள் லைட் ஹவுஸ். நாங்கள் அந்த ராஸ் ஐலாண்ட் போயிட்டு இப்போது ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். இந்த போட்டில் தான் போயிட்டு வந்துட்டுருக்கோம். எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய போட் நாங்கள் உங்களுக்கு காமிச்சிருப்போம். அந்த போட் எங்களுக்கு கிடைக்காதனால இந்த போட்டில் நாங்கள் குலுங்கி ஜாலியாக போயிட்டுருக்கோம். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. நேற்று நாங்கள் சீ காட் பண்ணது ஸ்லோ மோஷனில் பண்ணிகிட்ருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தண்ணி புழுக்குன்னு போகிறது, ஆடுறது. வீடியோவில் பாட்டு பண்ணிட்டுருக்கேன். உள்ளே எவ்வளோ பயம் இருக்குது சொல்லு, உண்மையை சொல்லு. எனக்கு பயம்லாம் இல்லைங்க. எனக்கு உடம்பு தெரியல, பெரட்டும் போது பயமாக இருக்குது. அவ்வளோ. இது ஆக்சுவலாக இதுதான் நாங்கள் போட் பிளேயில் பண்ணுற, அதாவது அந்தமான்லேயே நாங்கள் பண்ணுற கடைசி போட்டிங் ஆக்டிவிட்டி என்ன வேணால் சொல்லலாம். இதுக்கப்புறம் நேராக பண்ணப்போ பயம் வரல, பேராகிளைடிங் பண்ணுறப்போ பயம் வரல. பேராகிளைடிங்லாம் பண்ணப்போலாம் பேராகிளைடிங் வந்து மணாலியில் பண்ணார். அந்த வீடியோ நான் உங்களுக்கு பின் பண்ணி விட்றேன். என்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம் எனக்குலாம் பயம் வரல. இப்போ என்ன பயமாக இருக்குன்னா 2-3 பேருக்கு ஃபுட் இது என்னன்னு தெரில. எங்கிட்ட ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது. வயிறு மிரண்டுருச்சு. அதனால இப்போ மறுபடியும் குலுக்கி போகும்போது கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளம் பயமாக இருக்கு.
ஜாக்கெட் எல்லாம் டைட் பண்ண சொல்றாருங்க. ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். மேல பாத்தீங்கன்னா ஃபுல்லா மழை வர்றதுக்கான அறிவு. ஏற்கனவே நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ராசைலாண்டில் மழை பெஞ்சிச்சுன்னு ஓரமாக நின்னோம். நார்த் பேல மழை பெஞ்சு நனைஞ்சிட்டோம். அடமலை அடிச்சு வெளுத்து வாங்க போகுது. லைட்டா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால ஜாக்கெட் இது ஃபாஸ்ட் அண்ட் சீட் பெல்ட்ஸ்னு சொல்லிட்டு இப்போ இனிமே தான் இருக்குது ஆட்டம் அந்த மாதிரி. அதாவது நாங்கள் அந்தமானில் பண்ண போகிற கடைசி போட்டிங் ஆக்டிவிட்டி. இதுக்கப்புறம் போர்ட் பிளேயரில் போயிட்டு ரூமில் போயிட்டு சும்மா அப்படியே நைட்டு சாப்பிட்றதுக்கு வெளியே போவோம். அப்போ ஏதாவது ஷாப்பிங் மாதிரி பண்ணலான்னு தான் பிளானு. அது நாளைக்கு காலைல 7 மணிக்கு ஃப்ளைட்டு. ஸோ இப்போ நாங்கள் உங்களை வந்து போர்ட் பிளேயரில் மீட் பண்ணுறோம். நாங்கள் இப்போ ரைடு என்ஜாய் பண்ண போகிறோம். பக்தா ஊர் சுத்தி பயவல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்